வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜானி பாய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங் நியூஸே அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலை அண்ணன் வந்து இயக்கம் தொடங்குறேன்னு அறிவித்த பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பப்ளிக்கில் வெளியில் வராரு. ஸோ அவர் நம்ம பார்க்க முடியுது. ஒரு வாரம் அவரை சரியாக வெளியில் பார்க்க முடியல, பப்ளிக்கில் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி அவர் வந்து கோவை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார். ஸோ வரும்போது உற்சாகமாக நம்மளுடைய இயக்கத்தை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என எல்லாருமே வந்து நண்பர்கள்னு எல்லாருமே போய் கோவை விமான நிலையத்தில் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு செஞ்சாங்க. ஸோ அந்த வரவேற்பை பார்த்து இன்றைக்கி அரசியலில் நிறைய அதிர்வலைகள் ஏற்பட்டது. ஸோ பல பேருக்கு அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நார்மல் ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு இது வருதுன்றது. ஸோ அதில் சில பேர் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் சில பேருக்கு வந்து வயிற்றறிச்சலில் சில விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை அண்ணன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். இது அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான அரசியல் தலைவருக்கு இப்படி எப்பவுமே ஒரு ஃபேன் பேஸ் கூட்டம் மாதிரி தான் அது இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபேன் பேஸ் கூட்டம் வந்து ஒரு கண்மூடித்தனமானது கிடையாது. அவர் பேசுகிற அவருடைய நாலேஜ், அவருடைய ஸ்டைல், அவருடைய பதிலளிக்கிற அக்ரெசிவ் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்து அவருக்கு உருவான ஒரு ஃபேன் பேஸ். ஸோ இந்த ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப திடமாக இருக்கும், வந்து மூர்க்கத்தனமாக இருக்காது. ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுகிற நல்ல விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்த கூட்டம். ஸோ இது வந்து நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் எங்கே போனாலும் சரி, இதுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து தொடர்ந்து வயிற்றெரிச்சல் போடுறவங்க தொடர்ந்து வயிற்றெரிச்சல் பட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அவர் தான் எல்லா நியூஸ் இதுலேயும் இந்த ட்ரெண்டிங்காக இருந்தார். ஸோ ஒரு வாரம் அந்த இடைவேளைக்கு அப்புறம் இப்போ வந்தது எல்லாருமே வந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமானாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த விமான நிலையத்தை இங்கே வந்துட்ட பிறகு இன்றைக்கி ஒரு பார்க் காலேஜ் கிராஜுவேஷன் டே ப்ரோக்ராமில் வந்து இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தார். கிராஜுவேஷன் டே மாணவர்கள் வந்து படிப்பை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவங்களுடைய கிராஜுவேஷன் டே அதில் அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்தாரு அண்ணாமலை அண்ணன் மாணவர்கள்கிட்ட. ஸோ அப்போது வந்து அவர் பேசும்போது மாணவர்கள்கிட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையான விஷயம் அப்படின்றத வந்து நிறைய பேசினார். அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு செஞ்ச இதை வந்து நினைவு கொண்டார். இது என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். அவருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு முக்கிய விஷயமா இருக்குது, அதை அவங்களுடைய கரியரை வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். இன்னிலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்க கரியரில் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டியிருந்தார். இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்தது. அது வந்து வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனியாக 2 ட்ரில்லியன் வேல்யூ இது பண்ணுற கம்பெனியாக வந்து அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எலான் மாஸ்க்கு வந்து வேர்ல்டு நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி எலான் மாஸ்க்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற அந்த எல்லா துறையில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பேசி நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. இதெல்லாம் பண்ணால் கூட ஒரு ஹியூமன் வேல்யூ இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாணவர்களுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷ்னல் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சாக இருந்தது. ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 25 நிமிஷத்தில் ஒரு இடத்துல கூட அவர் அரசியல் எதுலேயுமே கலக்கலை. பியூர்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ, அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சை பார்த்து நிறைய பேர் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஒரு பெற்றோர் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் இந்த ஸ்பீச்சை பார்க்குறாங்க, ஒரு பேரண்ட் இந்த ஸ்பீச்சை பார்க்குறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து
மனிதர் வந்து இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக இருக்காருன்னும் போது அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பா அது பெரிய விஷயமா இருக்கும். அவரை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இடத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் மற்ற அரசியல்வாதிகளுக்கு கிடைக்குமானா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ணாமலை அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சர்க்கிளில். ஸோ அவர் வந்து தொடர்ந்து இதுக்கான விஷயங்களை வந்து இது பண்ணுவார். அது இல்லாமல் இன்னைக்கு ஆவின் பால் விஷயத்தையும் எடுத்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ கிரீன் மேஜிக் ஆவின் கிரீன் மேஜிக் பால் வந்து அவங்க வந்து இந்த கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய பேருக்கு அது போய் சேர்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அந்த விஷயம் பேசியிருக்காரு. தாவேகா அரசை வந்து பண்ற தவறையும் அவர் வந்து கண்டிச்சிருக்காரு. இதைதான் நம்ம சொல்லிட்டு வரோம். நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதுல மாதிரிதான் இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன்ன்றது தான் அவர் பண்ணிட்டு வர்றாரு. அன்னைக்கு வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்காக பேசினாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து சாமானிய மக்கள் ஒரு பிரச்சனைக்காக பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி அரசு செய்யறது ஒரு நிர்வாக பிரச்சனையில இதெல்லாம் பாதிக்கப்படும் போது இதெல்லாம் எடுத்து பேசுறது இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் ஒரு லீடர் பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் போக போக நிறைய விஷயங்களை பேசுவார். ஸோ அது எல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை தான் அவர் பேசுவார். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதையும் நடந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். அது என்னடான்னா ஒரு பாஜகவுடைய தலைவர் வந்து அஸ்வத்தாமன் ஒரு தலைவர் இருக்காரு. அவர் பேசும்போது நாங்கள் எல்லாருமே நான் பாஜகவில் இருக்கும்போது கூட அவர் செய்தி தொடர்பாளராக இருந்தாரு. நிறைய டிபேட்ஸ்ல டிவி விவாதங்கள்ல அவர் போய் கலந்துக்குவாரு. நல்லா பேசுவாரு. நல்லா ஒரு அக்ரெசிவா பேசுற ஒரு ஸ்டைல் தான். நீங்க அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் பேசுறோம் அந்த மாதிரி இவரும் பேசுவார். இவரை வந்து நிறைய பாஜகவில் இருக்கிற இன்னைக்கு வீத லீடர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கூட அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தோம். அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் லீடரா இருந்தாரு. இளைஞர்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது. இன்னைக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏதோ ஒரு வீத லீடர்ஸ்ல இன்னைக்கு, ஏன்னா வீத லீடர்ஸ்ல வந்து இது வரைக்கும் இயக்கம் ஆரம்பிச்சு வெறும் மெம்பர்ஷிப் டிரைவ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து எந்த போஸ்டும் போடல. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் இன்னும் அவரை வந்து அண்ணாமலை வந்து அது வெளியில எதுவுமே சொல்லல. ஸோ வெறும் மெம்பர்ஷிப் டிரைவ் மட்டும் போட்டிருக்கு. இந்த மெம்பர்ஷிப் டிரைவ்ல சில பேர் வந்து ஒரு மேடை போட்டு ஏதோ ஒரு பேசி பாஜக தாக்கி பேசிட்டாங்க ஒருத்தர் அப்படின்ட்டு ஒரு நபர் ஏதோ பேசியிருக்காரு. அதுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அது வந்து ஒரு சின்ன வீடியோ கட் பண்ணியிருக்காங்க போல. அவர் அந்த முழு வீடியோ இல்லை, ஃபர்ஸ்ட் அது எடிட்டடான்ற மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் வருது. ஸோ அந்த முழு வீடியோ போடாம அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அண்ணாமலை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பேசி இருக்காங்களே, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் விளக்கம் சொல்லணும், நீங்க தான் கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஓகே, கண்டிக்கிறது கேட்கறது யாரோ இப்போ இந்த இயக்கத்துல 17 லட்சம் மக்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன்ல யாரு என்ன பேசினாலும் அதுக்கு வந்து அண்ணாமலை அண்ணன் தான் பொறுப்புன்னு சொல்றது. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து எல்லாருமே உறுப்பினர்கள் தான், வாலண்டியர்ஸா தான் இருக்காங்க. அவர் வந்து பேசினவரு ஒரு நிர்வாகியா இருந்து பேசிட்டா இவங்க கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 17 லட்சம் பேர்ல அவரு யாருன்னு தெரியாது. அப்போ அவர் வந்து பேசுறதுக்கெல்லாம் அண்ணாமலை வந்து பொறுப்பு, நீங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் பேசும்போது ஒரு வன்மம் தெரியுது அதுல. அது இல்லாம இப்ப இன்னைக்கு பாஜக என்னை உட்பட எல்லாருமே அஸ்வத்தாமன் இன்னைக்கு வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, கடந்த ஒரு வருடமாக அண்ணாமலை அண்ணன் மீது ஏகப்பட்ட பேர் தனிப்பட்ட முறையில அவருடைய குடும்பத்தை இழுத்து எல்லா பொய் அவதூறை எவ்வளவு பரப்புனாங்க. அந்த அவதூறுக்கெல்லாம் இது வரைக்கும் அண்ணாமலை என்ன ஒரு வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் அந்த அவதூறு கூட ரெஸ்பாண்ட் பண்ணா அவர் பாட்டு ஜென்யூனா இருந்தார். இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது போய்க்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பல வேலைகள் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கூட இன்னைக்கு தேர்தலில் இவ்வளவு மோசமா தோத்ததுக்கு இதுவும் காரணம். அவர் மேல தொடர்ந்து அவதூறு, எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதல் படி நிறைய அவதூறு பரப்புனாங்க. அதிமுக காரங்களோட சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன், அவர் மகன் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளால வந்து இப்போ வெளிப்படையா அதை வந்து இன்னொரு இதுல பேசணும்னா அப்ப அது பேசிக்கலாம். ஸோ என்னையும் வந்து விலைக்கு வாங்க பார்த்தாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா நான் வந்து அன்னைக்கு சொல்லிட்டேன், எனக்கு அண்ணாமலை அண்ணன் தான் முக்கியம்.
அவரை வந்து நீங்க வந்து பாஜகவுக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா அண்ணாமலை அண்ணனுக்கு எதிராக பேசுறது என்னால முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது இப்போ பாஜக இப்போ அஸ்வத்தாமன் கேட்குற கேள்வியில நீங்க வந்து என்ன நிறைய தலைவர்கள் இப்போ கல்யாணராமன் இருக்காரு, அவர் அண்ணாமலை அண்ணன் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. அது இல்லாம அவரை யாரோ ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமியோட அவர் ஒரு இதெல்லாம் இருக்கு, அவர் கூட இருந்தது, அவருக்காக பேசினது, அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சிக்காக தொடர்ந்து அவர் மேல வன்மத்தை கக்கிட்டு வராரு. இப்போ நீங்க நயினார் நாகேந்திரன் கூட அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த அண்ணாமலை அண்ணன் ராஜினாமா கொடுக்கும்போது நயினார் நாகேந்திரன் கூட இவர் டெல்லியில போயிருக்காரு. இவர் கட்சியில சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்ப கட்சியில தான் இருக்காரு. முக்கிய தலைவர்கள் கூட டெல்லியில போய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் நீங்க நார்மல் லீடர், அவர் கட்சியில இல்லை அப்படிலாம் பேச முடியாது. அப்புறம் செல்வகுமார் மற்றும் இப்போ ஊடகங்கள்ல இவங்களுக்கு சார்பா பேசுற யூடியூபர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே இவர் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கெல்லாமே நாங்க யாருமே போயிட்டு இவங்களை கண்டிச்சாங்க. நீங்க கட்சியில இருக்கும் போதும் பேசினாங்க, இப்ப வெளில வந்ததுக்கும் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க, பொய்யா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதை ஏன் அஸ்வத்தாமன் போன்றவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதியா தானே அவங்கள பார்த்தோம் நாங்க பாஜக இருக்கும்போது, அதனால தானே உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அன்னைக்கு ஏன் தட்டி கேட்கல? இப்போ உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு டூப்ளிசிட்டி, நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போஸ் ஆகுது இங்க. அதுதான் நீங்க இப்ப என்ன எதுக்காக பண்றீங்க? நீங்க ஒருவேளை பாஜக உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவர் பதவிக்காக நீங்க ஆசைப்படுறீங்களா? சோ அதுக்காக தான் இப்போ அண்ணாமலையான எதிர்த்தா உங்களுக்கு அங்க சில பதவி கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டு நீங்க அந்த விஷயத்த செய்றீங்களா? அது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை போயிடும். இன்னைக்கு பல தலைவர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் கம்ப்ளீட்டா ரெலவன்ஸ் இல்லாம போயிருக்காங்க. அவங்களால எந்த தேர்தலிலும் ஜெயிக்க முடியாது. இனி எந்த தேர்தலையுமே இந்த நால்வர்னு சொல்றாங்களே, நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கள மாதிரி ஆட்கள் இதுக்கு மேல எந்த தேர்தலில் போய் நின்னாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரெலவன்ஸ் இல்லை. அவங்களுக்கு அவங்க வளரணுன்ற ஒரு இது கிடையாது. சரிங்களா? மற்றவங்க மேல காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு அவங்க இருக்கும்போது அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் போய் சேராதீங்க. சரி, நீங்க உங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆசைப்பட்டவங்க நாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. இது உங்க அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நாங்க கன்வே பண்றோம்.